வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கின்றார். நாம் ராஜாக்கள், நாம் ஆசாரியர்கள். உண்மையிலேயே நாம் ராஜாக்களா? உண்மையிலேயே நாம் ஆசாரியர்களா? நாம் ராஜ வஸ்திரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த ராஜ வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை நாடக கலைஞர்கள் போடுகின்ற ராஜாவினுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது ஆசாரியர்கள் நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் என்று சொன்னால் வேலைக்காரர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அன்பை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நமக்கு ஒரு பணி கொடுத்திருக்கிறார். அது வேலைக்கார பணி. ஆண்டவருக்கும் பணியாளன், மனுஷர்களுக்கும் பணியாளன். இந்த இரண்டு சுபாவங்களும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது நாம் ராஜாக்களாய் இருக்கிறோம், அதே வேளையில் ஆசாரியனாய் வேலைக்காரனாய் இருக்கிறோம். இந்த ரெண்டு சுபாவங்களையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்போது சொல்லிக் கொள்வார்கள், தாங்கள் ராஜ பரம்பரை, மன்னன் பரம்பரை என்று எப்போதுமே அவர்கள் பேசும்போது சொல்லுவார்கள். அப்படி சொல்லி சொல்லியே அவர்கள் மரித்தே போய்விடுவார்கள். நாம் பலவீனர்கள், நாம் போராட்டத்தின் மத்தியில் வாழ்கிறவர்கள். பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் நமக்கு உண்டு. ஆனால் இப்போ நான் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. இயேசு நம்மை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். வேதத்தில் தாவீதை குறித்து பார்க்கிறோம், சவுலை குறித்து பார்க்கிறோம். இரண்டு பேருமே தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு ராஜாவினுடைய சிங்காசனத்திலே அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள். சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் நடந்து சிந்திக்க கூடாதவைகளை சிந்தித்து தன்னுடைய பலத்தை சார்ந்து அவன் எப்பொழுது வாழ்ந்தானோ, எப்பொழுது பெருமை காணப்பட்டதோ, அவருடைய சிங்காசனம் அதோடு கூட முடிந்து விட்டது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றான். முடிவு என்ன? அந்த தாவீதினுடைய வம்சத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார். ராஜாக்கள் என்று சொல்கிறோமா? ஆசாரியர் என்று சொல்கிறோமா? நல்லது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க கருதினால் அவன் அவர்களுக்கு சேவகம் பண்ண கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வானத்தில் ராஜா என்று சொல்லி மிதக்க கூடாது. நமக்கு இருக்க வேண்டிய சுபாவம், நாம் ராஜ ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். சாதாரண ஒரு மனிதன் செய்கிற காரியத்தை நம்மால் செய்திட முடியாது. காரணம், ராஜா என்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அதே வேளையில் ஆசாரியன் என்கிற சொல்லுகிற வேலைக்காரனுடைய பணியையும் கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டு பணிகளையும் செய்யத்தக்கதான மனநிலைமை உண்டாயிருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த ரெண்டு சுபாவங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வார்களாக இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.